ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே சார் இப்போ சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுதான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே AK-64 படத்துக்காக செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்டேட் எப்போ கிடைக்கும், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். ஆதிக்க ரவிச்சந்திரனோட தொடர்ந்து 2வது படமாக அஜித் சார் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த படத்தையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ரசிகர்கள் செம்ம வெயிட்டிங்கில் இருக்கும் பொழுது நம்ம தல அஜித் சார் இப்போ ஒரு செம்மையான சம்பவம் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அத இப்ப ரீசெண்டா நம்ம தயாரிப்பு நிறுவனத்துல போயிட்டு உறுப்பினரா பதிவு பண்ணிருக்காரு. அண்ட் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC அப்படின்ற நேம்ல தான் இதை பதிவு பண்ணிருக்காரு. ஓகே, நம்ம தல அஜித் சார் இப்ப மூவி ப்ரொடக்ஷன் பண்ண போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ரீசெண்டா AK-64 படத்துக்கு வேற நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடைக்கல, பினான்ஸ் கிடைக்கல. அதனாலதான் தல அஜித் சார் இப்போ இந்த கம்பெனியை உருவாக்கி அவரோட AK-64 படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அது எல்லாமே ஃபேக் தான். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்குனதுக்கு மெயின் ரீசன் இப்ப அவரோட அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பிலிம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை அவரே அவரோட ப்ரொடக்ஷன் நேம்ல ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இவரோட கம்பெனி சார்பா நிறைய படங்கள் தயாரிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம தல அஜித் சார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.